ஆன்மாங்கிறது மிட் பிரெயின்ல ஒரு ஜவ்வு மாரி இருக்கும். ஸோ அதுக்கு நடுவுல வந்து ஆன்மா இருக்கு. ஸோ ஆன்மா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சிடி பிளேயர்ல ஒரு சிடி எப்படி ஒரு ரொட்டேஷன்லயே இருக்குமோ, அதே மாரி ஆன்மா வந்து உடம்புல இருக்கும்போது ஒரு ரொட்டேஷன்லயே இருக்கு. எல்லா நரம்பு மண்டலங்களும் மீட் மீட் பண்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்மா வந்து இருக்கு. சயின்டிஸ்ட் வந்து ஆன்மாவ வந்து பார்த்தீங்கன்னா, பீனியல் கிளாண்டுன்ற நேம்ல வந்து அழைக்கிறாங்க. பரமாத்மா வந்து இத தான் வந்து உயிர் ஆற்றல்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆ 5000 வருஷம் நாடகத்துல வந்து பாத்தீங்கன்னா, ஆன்மா வந்து மேக்ஸிமம் 84 பிறவி வரைக்கும் எடுக்கக்கூடும். எப்படி நம்ம ஆன்மா வந்து ஒரு நட்சத்திரம் மாரி இருக்கோ, அதே மாரி ஆன்மாக்களுடைய தந்தைன்னு சொல்லப்படக்கூடிய பரமாத்மாவும் நம்மள மாரியே அவரும் நட்சத்திரம் மாரி தான் வந்து இருக்காரு. இதுல ஆன்மாங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, சூரியனுக்கு நிகரான சுத்த உஷ்ணத்தையும், ஒளியும் வந்து உற்பத்தி பண்ணும். ஆன்மாங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, ஸ்பேஸ்லயே வந்து டிராவல் ஆகும். சூட்சும உடல் வந்து பாத்தீங்கன்னா, பிரம்மலோகம் வரைக்கும் தான் மேக்ஸிமம் டிராவல் ஆகும். பட் ஆன்மாங்கிறது வந்து ஸ்பேஸ்லயே வந்து டிராவல் ஆகும். நம்மளுடைய கர்ம வினைக்கு ஏற்ப வந்து பாத்தீங்கன்னா, ஆன்மா வந்து மேல் உலகத்தையும், கீழ் உலகத்தையும் வந்து சென்று அடையும். அதே மாரி ஆன்மான்றது சுத்த உஷ்ணத்த வந்து ப்ரொடியூஸ் பண்ணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த சுத்த உஷ்ணம் மூலம் வந்து பாத்தீங்கன்னா, கிருமிகள் சார்ந்த பிரச்சனைகள், கேன்சர் கூட நம்ம வந்து இத கியூர் பண்ணலாம். இந்த சுத்த உஷ்ணத்த வச்சு.